ராசி சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடியது தான் அந்த கடகராசி. இது ஒரு நீர் ராசி. இது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசு எப்பவுமே கொஞ்சம் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. பாதி நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு தாய் வழி உறவுகளால் அதிகம் நன்மை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, உடன்பிறப்புகளால் ஒரு சில உதவிகளை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அது கொஞ்சம் கிடைக்காது. பொதுவாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு அது கொஞ்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேணால் அவங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடகராசி அப்படிங்கிறது ஒரு கடமையை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்கன்னா தம்பிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அண்ணனே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி கடமையை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க, ரொம்ப தைரியசாலிகளாக இருப்பாங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் ஏதாவது ஒரு டக்குன்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாம் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்றபடி கடகராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த விடாப்பிடியான அந்த குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா நண்டு எப்படி ஒரு விஷயத்தில் அப்படியே விடாப்பிடியாக நின்று அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே பார்த்துக்குதோ அந்த மாதிரி தான் இவங்களும் அப்படியே நண்டு மாதிரி ஒரு விஷயத்தில் கொஞ்சம் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா மாற்றிக்க மாட்டாங்க. அது இவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் ஒரு பிடிவாத குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அந்த கடகராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க, இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பொருளாதாரம், தொழிலில், காதல் வாழ்க்கை, ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மற்ற மாதங்களை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு விதமான குழப்பம், ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது இல்லையா, அந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்த ரொம்ப நாளாக மனதில் போட்டு ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேங்குது, நானும் பல வழியில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், எதனால் அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏன் இப்படி நஷ்டம் வந்துடுச்சு, எதனால் அந்த தொழிலில் இவ்வளோ இடர்பாடு வருது அப்படின்னு நானும் பல விதமாக அலசி ஆராய்ஞ்சேன். ஆனால் எனக்கு தெளிவே கிடைக்கலப்பா, நானும் போராடி பார்த்துட்டேன் அப்படிங்கிற அந்த மனநிலை மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதோட கூட செலவுகளும் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாதகமான மாற்றத்தை இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அவசரப்பட்டு கொஞ்சம் முடிவெடுக்கிறது, முக்கியமாக எதுலையாவது முதலீடு போடுறீங்க, ரொம்ப அதிகமான முதலீடு போடுறீங்க அப்படின்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். புதுசாக ஒரு நண்பரை நம்பி ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ பார்ட்னராக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் இந்த கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பொதுவாகவே கடகராசியில் ஒரு மனுஷன் பிறந்துட்டா அப்படின்னா அவங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கடனே கூட ஒரு சில நண்பர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் முன்ஜாமீனோ அல்லது உங்களுடைய நண்பர்கிட்டயோ அல்லது தெரிஞ்ச உறவுகிட்டயோ கடன் வாங்கி கொடுத்துருவீங்க. அந்த கடனை அவங்க கட்டுவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கேள்விக்குறியாகவே அமைஞ்சிடும். அவங்க கட்ட முடியாது, ஏன்னா கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையாது. அவங்ககிட்ட பணம் இருந்தால் கூட அவங்க கட்டுறதுக்கான அந்த சுச்சுவேஷன் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பவர்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அமையாது. இதனால் கோவப்பட்டுட்டு நான் ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன், என் மூலிமா நீ ஒருத்தருக்கு கடன் வாங்கி கொடுத்துருக்க, ஆனால் நீ அந்த கடனை எப்படி கட்ட முடியாதுன்னு சொல்கிற அப்படி
அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மரியாதை அந்த இடத்துல குறையும். அதனால் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல போய் நீங்கள் அந்த கடனை கட்டுவீங்க. அது இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி கடன் விஷயத்தில் சின்ன சின்ன சுச்சுவேஷன்கள் உங்களுக்கு அமையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கடன் விவகாரங்களில், நிதி சம்பந்தமான விவகாரங்களில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். யாராவது புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறேன் வாப்பா எனக்கு கொஞ்சம் ஜாமீன் போடு நீங்கள் அப்படின்னு, ஃபைனான்ஸ் நான் ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது கூப்பிட்டாங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டக்குன்னு போய் நீங்கள் நான் உதவுறங்கிற பேரில் போய் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த கடனை நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு சிலருக்குல அந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். மற்ற மாதங்களில் ஒப்பிடும்போது இந்த மாதம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளால் ஒரு சில சிக்கல்களையும் இன்னல்களையும் சந்திச்சிருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அந்த சிக்கல்கள் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய சகோதரரால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்சம் ஒரு சிலர்லாம் விலகி கூட இருந்திருப்பாங்க, ஒரு சிலர்லாம் பேசாமல் கூட இருந்திருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. அது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவங்க நம்மக்கிட்ட பேசவே இல்லையே, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க, உறவே வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒன்றிணைகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சக ஊழியர்களால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு சில சலுகைகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அந்த பிரச்சனையை நீங்கள் முன்னாடி நின்று தீர்ப்பீங்க. அதனால் சக ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் அந்த கடகராசி என்பர்கள் வள வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டிலே கூட ஒரு உறவுகள் வகையில், ரொம்ப நெருங்கிய உறவுகள் வகையில் ஏதாவது சுபகாரியம் நடக்குதுன்னா நீங்கள் தான் அந்த சுபகாரியத்தையும் முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதனால் உறவுகள் மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு எல்லா இடத்துலையுமே மதிப்பு இருக்கும். ஒரு சிலர்லாம் உங்களுடைய பேச்சை கேட்காம அப்படியே ஒதுங்கி போயிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு அந்த இடத்துல நிற்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த கடகராசி என்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மதிப்பு, மரியாதையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்காம அப்படியே தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சோ அந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சில பொருள்களில் வாங்கி போட்டிருப்பீங்க, ஆனால் அதில் விற்க முடியாமல் ரொம்ப தடுமாற்றமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பொருள்லாம் விற்றுட்டு ஓரளவுக்கு வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாத தொடக்கத்தில் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும். 2ஆம் வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வருமானத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வீண் விரயம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் சுப விரயம் நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் மாதத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலர்லாம் தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, அதில் போதுமான வருமானம் ஈட்ட முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அந்த தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலையாக கிடைக்கும். இதனால் நிறைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். தொழில் தொடர்பாக ஏதாவது புதுசாக ஒரு முயற்சியில் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குனீங்கன்னா கூட எதிர்பாராமல் சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக எஃபெக்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா, டிஎன்பிசி போன்ற எக்ஸாம்லாம் எழுதுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பிற்கு முயற்சி பண்ணுங்கள். கடகராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் பாதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கே கூட ஒரு சில இடத்துல பதவி உயர்வு, சக மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த காலகட்டத்தில்
வளம் வருவீங்க. குறிப்பாக வேலையில் இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வரன் தேடுறீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் 3ஆம் வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத இடையூறுகள், தடைகள், தேவையில்லாத ஒரு புரிதல் உணர்வு இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் ஒரு ஏப்ரல் 3ஆம் வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, ஹீமோகுளோபின் சம்மந்தமான பிரச்சனை, ஹார்ட்டு சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த சம்மர் டைம் என்பதனால உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் அனுகூலமாக இருந்தாலும் ஒரு சில பக்கம் பார்த்திங்கன்னா செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில செலவுகள் வரலாம். பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அவசரப்பட்டு யாருக்கிட்டையாவது வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.